இன்றைக்கி வந்து ஆட்டுக்குடல் கிரேவி தான் நான் செய்ய போகிறேன். நிறைய பேருக்கு இந்த டிஷ்ஷு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். எனக்குமே ஸ்டார்டிங் இது சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் இதோட பெனிஃபிட்டெல்லாம் என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இது சாப்பிடவே ஆரம்பித்தேன். இது வந்து வயிற்றில் உள்ள குடல் புண் எல்லாத்தையுமே ஆற்றுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. தாளிப்பு மசாலாலாம் சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் 3 வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அது கூட சேர்த்துட்டேன். நல்லா கிண்டி விடுங்க. மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி கிண்டுறதை விடவுமே கல்லுப்பு போட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லாவே வதங்கி வந்துடும். நான் அந்த மாதிரி தான் பண்ணுறது. எனக்கு ஓரளவு ப்ரௌனாகவே வந்துருச்சு. இப்போ வந்து 3 பச்சை மிளகாய் வந்து நடுவில் கீறி வச்சுருந்தேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே வச்சு அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். அப்புறம் 3 தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். தக்காளி வந்து அவ்வளோவா வதங்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா மசாலா நம்ம ஆட் பண்ணும்போது அது கூடவே நல்லாவே வதங்கி வந்துடும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள் வந்து சீரகத்தூளை விட அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். ரெண்டாவது வந்து நான் வந்து மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் நான் சேர்க்கலை. காரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு இந்த காரமே போதும். நான் ஆல்ரெடி வந்து க்ரீன் சில்லி வேறு 3 சேர்த்துருக்கேன். காரமும் நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதனால் குடல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு கிண்டிக்கோங்க. குடல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு ரொம்பவுமே டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆகிடுச்சு. பட் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இது வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணணும், இல்லைனா அந்த ஸ்மெல்லு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து நிறைய டைம் இது செஞ்சுருக்கேன். அதனால் நான் ரொம்ப ஈஸியாகவே இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நானே ஹஸ்பண்டும் சேர்ந்தே இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேணாம். அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாக வந்துடும். நான் வந்து செமி கிரேவி மாதிரி தான் செய்யலான் இருக்கேன். எனக்கு வந்து குழம்பு மாதிரியும் இருக்கக்கூடாது, எனக்கு ரொம்ப திக்காக இருந்தாலும் பிடிக்காது. ஏன்னா அந்த செமி கிரேவி மாதிரி செஞ்சோன்னா நைட்டு வந்து இட்லிக்கு ரொம்ப தரமாக இருக்கும் தோசையை விட. அப்புறம் வந்து குக்கரை வந்து மூடி போட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு 4 வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பத்தலைன்னா மேற்கொண்டு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தேங்காய், அது கூட வந்து சோம்பு வந்து தூளாக சேர்க்கலை, சோம்பு சேர்த்துக்கிட்டு 4 முந்திரி மட்டும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மையை அரைச்சிட்டு அதையும் அது கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் நான் சிம்மில் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கிரேவி வந்து நல்ல திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சாப்பாடுக்கு வச்சுட்டு அதே நைட்டு வந்து இட்லியோ தோசையோ செய்யும்போது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லிக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு குக்கிங் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ ஸோ மச்.